I am Karunya, Assistant Professor, Department of Max CA, Sri Ramakrishna College of Arts and Science, formerly SNR Science College, Coimbatore. In this video, we are going to learn about interface multiple inheritance in Java. These are the content I am going to cover. Introduction, why use the interface, interfaces in Java, variable declaration, method declaration, understanding relationship between the classes and interface, extends the interface, implements the interface, sample program. The first one is introduction. In Java does not support multiple inheritance. That is, classes in Java cannot have more than one superclass. For example, class A extends class B extends class C. Here class A is a subclass of class B and class C. Class B and class C is a superclass. It is not permitted in Java. So that Java provides another approach is interface to support the multiple inheritance concept. The next one is why use the interface concepts. There are mainly three reasons we go for an interface. The first one is abstraction, the second one is to support the multiple inheritance, the third one is to achieving the loose coupling. What is meant by abstraction? Abstraction means to represent the essential feature without knowing any background detail is known as the abstraction with the help of interface concepts. The second one is multiple inheritance. What is mean by multiple inheritance? Here one subclasses can be derived from more than one superclass is known as the multiple inheritance concepts. Then what is mean by loose coupling? Loose coupling means dependency of the class that use the different class directly. The next one is interfaces in Java. Interface is basically a kind of a class. It contains methods, variables, but major difference is define only the abstract methods and final fields. Interface do not specify any code to implement these methods and data fields. Contain only the constant. இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறக்கு உங்களோட கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். உங்கள் கிளாஸில் எப்படி மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ்லையும் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உங்களோட எல்லா மெத்தட்ஸும் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் டைப்பாக தான் இருக்கும். பட் அப்ஸ்ட்ராக்ட் டைப் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு உங்கள் கிளாஸில் ஒரு மெத்தடை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மெத்தடுக்கான ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டையும் வந்துட்டு நீங்கள் அந்த மெத்தட்குள்ளே கொடுப்பீங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்குள்ளே. பட் இங்கே இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெத்தடை வந்துட்டு ஒன்லி டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுறீங்க. அதாவது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கோட் இருக்குல்ல அந்த கோட் எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஜஸ்ட் உங்களோட ரிட்டர்ன் டைப்பு அந்த மெத்தடோட நேமு பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் இருந்தால் பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்து செமிகோலன் கொடுத்து டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுறீங்க இங்கே இன்டர்ஃபேஸில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட வேரியபிள் பார்ட். உங்களோட வேரியபிள் பார்ட் என்ன அப்படின்னா உங்களோட கிளாஸில் நீங்கள் வேரியபிள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வேரியபிளாகவும் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்டாகவும் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது கான்ஸ்டன்ட்னா உங்களோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது, வேரியபிள்ஸ் அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஆனால் வந்துட்டு உங்களோட இன்டர்ஃபேஸில் வேரியபிள்ஸ் எல்லா வேரியபிள்ஸுமே வந்துட்டு எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டாக தான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறீங்க. இதுதான் வந்துட்டு மேஜர் டிஃப்ரென்ஸு கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் syntax for the interface. The first one is interface name, variable declaration part, method declaration. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் சின்டாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸுங்கிற கீவேர்டுக்கு பதிலாக கிளாஸில் வந்துட்டு கிளாஸோட கீவேர்டு கொடுத்துருப்பீங்க. இங்கே இன்டர்ஃபேஸ் நேமுக்கு பதிலாக கிளாஸ் நேம் கொடுப்பீங்க. சேம் ரெண்டும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனோட சின்டாக்ஸ். ஹியர் இன்டர்ஃபேஸ் இஸ் அ கீவேர்ட். Next one is interface name is any valid Java variable just like a class name. The next one is variable declaration or initialization of the variable. The next one is declare method that is abstract method. Now coming to variable declaration part, all variables are declared as a constant. This is the syntax for the variable declaration part. Static final type, variable name is equal to value. Static final is a keyword, type is equal to data type, and variable name is user defined any valid name equal to value. Now coming to method declaration part. Method declaration will contain only a list of methods without any body of the statement. This is the syntax for the method declaration part. Return type, method name, parameters list. Return type, what type of the value to be written. Method name, any user defined name.
then parameters list. This is the example for the interface. Interface net float npay is equal to 0.0f void get2. Here interface is a keyword, net is a interface name, float is a data type, npay is equal to user defined variable name, 0.0 is value of npay, and void get2 is a return type, and get2 is a method name. Now coming to understanding relationship between the classes and interface. This is the relationship between the classes and interface. The first one is one class can be extends from the another class. It is similar to one interface also extends from the another interface. But major difference is one class cannot extends the interface but implements the interface. This is the relationship between the classes and interface. Now coming to extends the interface. Interface can also be extended. It is interface can be sub-interface from another interface. The new sub-interface will inherit all the members of the super interface in the major. This is the achieved by using the keyword extends. Syntax interface name2 extends name1 body of the name2. இங்கே வந்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா உங்களோட சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குல்ல, உங்களோட சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரியே தான் உங்களோட இன்டர்ஃபேஸோட எக்ஸ்டெண்டிங் இன்டர்ஃபேஸோட சின்டாக்ஸும் இருக்கு. பட் இங்கே என்ன அப்படின்னா உங்களோட கிளாஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் கிளாஸ் உங்களோட சப் கிளாஸோட நேம் எக்ஸ்டென்ஸ் சூப்பர் கிளாஸ் நேம் கொடுப்பீங்க. சிமிலர் டு எக்ஸ்டென்ஸ் தி இன்டர்ஃபேஸோட சின்டாக்ஸ். இன்டர்ஃபேஸ் உங்களோட இன்டர்ஃபேஸ் நேம், அதாவது சப் இன்டர்ஃபேஸோட நேம் எக்ஸ்டென்ஸ் சூப்பர் இன்டர்ஃபேஸோட நேம். பட் பாடியில் வந்து நீங்கள் எது கொடுப்பீங்க அப்படின்னா உங்களோட சப் இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கோடிங் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே வரும். நவ் கமிங் டு இம்ப்ளிமெண்டிங் இன்டர்ஃபேஸ். In implementation part can be divided into two different types. The first one is one class implements the only one interface, and the second one is one class can be extends from another class and implements more than one interface. This is the syntax for one class implements the only one interface. Here class is a keyword, class name, and implements the interface name. Here this is the body of the class name. The next one is class name extends superclass implements the interface 1 and interface 2. Then body of the class name. This is the syntax for one class extends the another class and implements the more than one interface. Now coming to sample program. In this program we create two interface, motorbike and cycle. These two interfaces can be implemented in only one class, that is டூ வீலர். இன்டர்ஃபேஸ் மோட்டார் பைக்கில் வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு 50ங்கிற வேல்யூஸை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிற மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சைக்கிள்ங்கிற இன்டர்ஃபேஸில் டிஸ்டன்ஸுங்கிற வேரியபிளுக்கு 150ங்கிற வேல்யூவை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பீடுங்கிற மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நவ் கம்மிங் டு டூ வீலர் கிளாஸ். ஹியர் பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், கிளாஸ்ங்கிறது கீவேர்ட், அண்ட் டூ வீலருங்கிறது உன்னோட கிளாஸ் நேம், இம்ப்ளிமெண்ட்ஸ் மோட்டார் பைக் அண்ட் சைக்கிள். இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளோட இன்டர்ஃபேஸோட நேம். இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸையும் நம்ம டூ வீலருங்கிற கிளாஸ்க்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்ல வந்துட்டு நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு உன்னோட டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிற மெத்தட் வந்து நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மோட்டார் பைக்கிங்கிற அந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அந்த மெத்தடை நீங்கள் என்ன பண்ணி இங்கே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான கோடிங் தான் வந்து இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டிஸ்டன்ஸ். அந்த கால்குலேட் பண்ணி வர வேல்யூஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். system.out.println டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பப்ளிக் வாய்ட் ஸ்பீட். இந்த ஸ்பீடுங்கிற மெத்தட் வந்துட்டு நீங்கள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைக்கிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான கோடிங், அதனோட இம்ப்ளிமெண்டேஷனோட கோடிங் எல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இன்ட் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். இதனோட வேல்யூஸை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். system.out.println ஆவரேஜ் ஸ்பீட்
மெயின்டைன்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட கிளாஸோட மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS. இங்கே வந்துட்டு நம்மளோட கிளாஸ் நேம் என்ன, டூ வீலரா? ஸோ டூ வீலருக்கு T1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிற மெத்தடையும் ஸ்பீடுங்கிற மெத்தடையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால் பண்ணியிருக்கேன். அப்போ கால் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்துட்டு 7500ன்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் வந்துட்டு என்ன அப்படின்னா அதனோட வேல்யூ கால்குலேட் ஆகி 150ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்துட்டு உங்களோட இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க, அந்த இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்.